ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 83 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே சுனாடே சகுரா கிட்ட நருட்டோவோட ட்ரைனிங்கை பற்றி கேட்பாங்க. நருட்டோவோட ட்ரைனிங்கில் இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்களை பற்றி சொல்லிட்டு கக்காஷி சொன்னபடி அந்த ஒரு ஜுட்சுவை நருட்டோ கற்றுக்கிட்டான். இருந்தாலுமே அதை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக பண்ணுறக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதாமா அப்படின்னு சகுரா சொல்லுவா. அப்படியான்னு சுனாடே கேட்கவும், இப்போதைக்கு கக்காஷி சென்சே டீம் 10ல சேர்ந்துட்டாரு. அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறக்கு டீம் 7, அதாவது எங்க டீம் தான் அவங்களோட இதுக்கு முன்னாடி அதிகப்படியான நட்பா இருந்தனால சேர்ந்து வேலை செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். நாங்க தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்பா சகுரா. நான் நினைச்சது அப்படியே சொல்லிட்டு சகுரா அப்படின்பாங்க சொன்னாடே. சீஜனே நருட்டோ அவனோட ஜுட்சுவை எப்ப கம்ப்ளீட் பண்ணுவான்லாம் தெரியாது, அதனால வேற ஒரு யூனிட் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுனாடே திங்க் பண்ணிட்டு சகுராவை கூப்பிட்டு யாமட்டோ கிட்ட நருட்டோ அவனோட புது ஜுட்சுவை வர 24 மணி நேரத்துக்குள்ள பர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலினா நான் பேக்கப்க்கு வேற ஒரு யூனிட் அனுப்பிச்சிருவேன்னு சொல்லு அப்படின்பாங்க. சரின்ட்டு சகுரா கிளம்பிடுவா. சுனாடே சீஜனே கிட்ட நருட்டோனால முடியாத பட்சத்துல ஆசுமா டீமுக்கு ப்ராப்பரா சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான வேற ஒரு டீமை கண்டுபிடி அப்படின்பாங்க. புரிஞ்சுது அப்படின்பாங்க சீஜனே. இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்பாங்க சொன்னாடே. இதுக்கப்புறமா ஷிகமாரு கிட்ட காட்டுவாங்க. கக்காஷி உன்னோட பிளான் என்னன்னு சொல்லுன்னு கேட்பாரு. இப்போதைக்கு நீங்க எங்களோட சேர்ந்திருக்கீங்க, நான் பிளானை கொஞ்சம் மாத்திரம் அப்படின்பா ஷிகமாரு. அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல சொல்லு அப்படின்பாரு கக்காஷி. ஷிகமாரு இந்த ஒரு விஷயத்த பல காட்சிகளா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதனால எல்லாருமே இதை கவனமா கேட்டுக்கங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டார்கெட் லாக்டான் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சகுரா நருட்டோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா. கக்காஷி சென்சேவும் மற்றவங்களும் அக்காட்சுகி மெம்பர்ஸை தேடி போயிருக்காங்களா அப்படின்னு நருட்டோ கேட்கவும், இப்பதான் கிளம்புனாங்க அப்படின்பா சகுரா. லேடி சுனாடே நம்மள என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யாமட்டோ கேட்கவும், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நம்ம டீம் தான் கரெக்ட்னு சொன்னாங்க, ஆனா நம்ம அவங்களுக்கு பேக்கப்பா போகணும்னா நருட்டோ அவனோட புது ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க சில மணி நேரங்கள் அப்படின்பா சகுரா. என்னோட புது ஜுட்சுவா அப்படின்பா நருட்டோ. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நீ கம்ப்ளீட் பண்ணலினா அவங்க வேற டீம் அனுப்புவேன்னு சொன்னாங்க அப்படின்பா சகுரா. வெறும் 24 மணி நேரமா அப்படின்னு திங்க் பண்ணுவார் யாமட்டோ. நருட்டோ சகுராவோட ஃபுட் பில்ஸ் இருக்க கூட கிட்ட போவான். நருட்டோன்ட்டு பாப்பா திடீர்னு பார்த்தா அதுல இருந்து 2-3 உருண்டை எடுத்து வாயில போடுவான். நீ சாப்பிட வேணாம் அப்படின்பா சகுரா. நருட்டோ சாப்பிட்டு இருப்பா. அதை பார்த்து சகுரா ஆச்சரியப்படுவா. அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நருட்டோ ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா கேப்டன் யாமட்டோ அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கக்காஷி கிட்ட காட்டுவாங்க. ஷிகமாரு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருப்பான். சான்ஸ் கிடைக்கிறப்ப இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன டப்பா ஓட்ட ஒன்று கொடுப்பான். புரிஞ்சுது அப்படின்ட்டு கக்காஷி வெறும் ஒரே தடவை பார்த்ததுலயே ஆப்போனன்ட் பத்தின விஷயங்களை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கான்னு சொல்லி பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. ஷிகமாரு இன்னொருத்தர் இருக்கான், அவனோட பவர் தான் என்னன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல அப்படின்பா. கக்காஷி மனசுக்குள்ள புதுசா ஒரு மெம்பர் வந்ததுக்கு அப்புறமா ஷிகமாரு இந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி ஃபிட் பண்றதுக்காக ரீஅட்ஜஸ்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, இந்த ஒரு விஷயத்தை நினைச்சு வியந்து பார்ப்பாரு. ஷிகமாரு எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி என்னால முடிஞ்ச பிளானை நான் போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச 3-4 தடவைக்கு மேல அந்த விஷயங்களை உங்க மண்டைக்குள்ள உருவகப்படுத்துங்க. இந்த ஒரு பிளான் சக்சஸ் ஆகிறதும் ஆகாம போறதும் நீங்க உருவகப்படுத்தி அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்பா. சோஜி ஈனோவும் சரின்பாங்க. கக்காஷி ஆரம்பிக்கலான்னு சொல்லவும் சரின்பாங்க. முதல்ல அவங்களோட பாதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்பா ஷிகமாரு. சோஜி அதே தான்ட்டு ஃபயர் டெம்பிளுக்கும் கலெக்ஷன் ஆஃபீஸ்க்கும் நடுவால தான் எங்கேயோ ஸ்டாப் ஆயிருப்பானுன்னு சொல்லுவான். அந்த இடத்துல அவங்களோட சென்ட்டோ இல்ல ஃபுட் பிரிண்ட்ஸோ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்பா ஈனோ. அது ஒன்னும் ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணல அப்படின்பா ஷிகமாரு. கக்காஷி இதை சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்பாரு. சரின்பாங்க. இதுக்கப்புறமா அக்காட்சுகியோட மறைவிடத்துல காட்டுவாங்க. 2 டைல்ஸையும் சீல் பண்ணி முடிச்சிருப்பாங்க. யூகிட்டோ செத்துருப்பா. பெயின் இந்த ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் 4 மிச்சம் இருக்கு அப்படின்பா. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீடான் பேசுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல டெய்டரா நீங்க லீஃப் வில்லேஜுக்கு தான் போக போறீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், அங்க நருட்டோ உசுமாக்கிங்கிற ஜின்சுருக்கி இருப்பான், அவனை பார்த்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்பா. ஒன்ன மாதிரில நான் கிடையாது மிஸ்டர் டெய்டரா அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவான் ஹீடான். மெயினா உன்னோட கை போயிருச்சு, அதை ஒட்ட வைக்கிறக்கே காக்குசு தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்பா. தலை போனதுக்கு கை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்பா காக்குசு. டே நீ யார் பக்கம்டா பேசுற, எனக்கு தெரிஞ்சு நம்மள டீம்மேட்ஸாவே இருக்க முடியாது அப்படின்னு கத்துவான் ஹீடான். வாயை மூடிட்டு வா போலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவான் காக்குசு. 2 பேருமே அவங்க உட்காந்துட்டு இருந்த இடத்துல இருந்து முடிப்பாங்க. 3 நாள் தொடர்ந்து இப்படியே உட்காந்து செம கடுப்பா இருக்குன்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்குவான் ஹீடான். அந்த பவுண்டி எங்க கலெக்ஷன் ஆபீஸ்க்கு போலாமான்ட்டு இருப்பான் ஹீடான். காக்குசு நம்ம இப்போதைக்கு அங்க போக போறது இல்ல, நம்மளோட டார்கெட் ஜின்சுருக்கி தான், லீஃபுக்கு வேற வழியில போலாம். அதுன்னு மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபிஸ் வந்தாங்க இல்லையா, எப்பவோ செத்தவனை தூக்கிட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு காக்குசு சொல்லவும் சரிதான் அப்படின்ட்டு ஹீடான் அவனோட வெப்பனை பின்னாடி மாட்டிட்டு கிளம்புவான். காக்குசு ஒரே சார் இந்த தழும்பு ஒரு மாதிரிக்கு இந்தா இதை யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்க அப்படின்னு ஹீடானோட ஹிட் பேண்ட் அவனுக்கே கொடுப்பான். என்னடா இந்த ஹிட் பேண்டை எனக்காக எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்தியா, நீ ரொம்ப நல்லவன் தான் காக்குசு அப்படின்ட்டு. போகாத, நான் அந்த முடிச்சு மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு கத்திட்டு ஹீடான் என்ன உனக்கு கொஞ்ச நாச்சும் பிடிச்சிருக்குதானு சொல்லிட்டு கேட்பான். இப்பெல்லாம் பேசாத, நானே உனக்கு கொண்டுருவேன் அப்படின்பா காக்குசு. வெக்கம்லாம் படாத காக்குசு அப்படின்பா ஹீடான். இதுக்கப்புறமா கக்காஷியை காட்டுவாங்க. மழை பெஞ்சனால எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்பாரு. எது பண்றதுனாலும் அவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அப்படின்பா ஷிகமாரு. சோஜி அவனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லிப்பாங்க இல்லையா, நாங்க வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கத்திருப்பான் ஹீடான். அந்த விஷயத்த சோஜி திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரே இடத்துக்கு வரக்க அவனுக்கு ஒன்னும் முட்டாள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்பா. ஷிகமாரு அவனுக்கு கண்டிப்பா வேற ரூட்ல தான் வருவானுங்க அப்படிங்கிற விஷயத்த திங்க் பண்ணிட்டு ஒன்னு ஆசுமாவோட உடம்புக்காக வருவானுங்க அந்த பவுண்டிக்காக, இல்லை நான் நருட்டோவோட உடம்புக்குள்ள இருக்க டெய்ல்டு பீஸ்டுக்காக வருவானுங்க அப்படின்பா ஷிகமாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கும். அதாவது இங்கிலீஷ் டப்டு வெர்ஷன்ல Or the Jinchuriki inside of Naruto. நருட்டோக்குள்ள இருக்க ஜின்சுரிக்கி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பான் ஷிகமாரு. ஆக்சுவலா நருட்டோ தான் ஜின்சுரிக்கி, நருட்டோக்குள்ள இருக்கிறது டெய்ல்டு பீஸ்ட். ஆனா இதுல நருட்டோக்குள்ள இருக்க ஜின்சுரிக்கி அப்படின்னு தப்பா டப் பண்ணிருப்பாங்க. ஷிகமாருவோட கணிப்பு படி எப்படியா இருந்தாலும் லீஃப் வில்லேஜுக்கு தான் அவங்க வரப்போறாங்க அப்படின்பா. கக்காஷி லீஃப்குள்ள வரப்போறாங்கன்னா ஏகப்பட்ட வழி இருக்கு, அத்தனை இடத்தையும்லாம் அவ்வளோ ஈஸியா கவர் பண்ண முடியாது அப்படின்பாரு. ஷிகமாரு இதை பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு மேல பாப்பா. ஒரு பறவை இருக்கும், ஈனோ சிரிப்பா. அந்த பறவையோட உடம்புக்குள்ள மைண்ட் டிரான்ஸ்பர் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி ஈனோ போயிருப்பா. காக்குசு அண்ட் ஹீடான் எந்த பக்கம் வராங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பா. மிஸ்டேக்கே இல்ல, லீஃப் வில்லேஜ் நோக்கி தான் போறாங்க அப்படின்பா ஈனோ. திடீர்னு பார்த்தா காக்குசு கண்டுபிடிச்சிருப்பான். திடீர்னு பிளாக் அவுட் ஆகும். எப்படியோ ஈனோ தவிச்சிருப்பா. என்னாச்சு அப்படின்னு சோஜி கேப்பா. ஜஸ்ட் மிஸ்ன்பா ஈனோ. அவங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லி கேப்பா ஷிகமாரு. அதை விட்டு தள்ளு, நீ சொன்ன மாதிரி வேற ரூட்ல தான் போறாங்க, அவங்க கரெக்டா 2 மணி டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்பா. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்லர்ல நெஜி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற விஷயத்த கிளாக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான் ஒரு பையனுக்கு. இந்த 12 o'clockனு இருக்கிறத நாத்துன்னு வச்சுக்கிட்டு அந்த 1 o'clock 2 o'clockங்கிறத வச்சு நம்ம டைரக்ஷனா சூஸ் பண்ணிக்கலான்னு, அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா 2 o'clock டைரக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவா ஈனோ. நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனா சொல்லுவா. இதுக்கப்புறமா காக்குசு கிட்ட காட்டுவாங்க. ஹீடான் என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்கவும், ஒன்னும் இல்ல வெறும் இமேஜினேஷன் தான் அப்படின்னு காக்குசு சொல்லவும், அப்பனா வா கிளம்பலான்ட்டு ஹீடான் போயிடுவான். இதுக்கப்புறமா கக்காஷி வாங்க போலாம் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா காக்குசு அண்ட் ஹீடான் நடந்து போறப்ப ஷிகமாரு அவனோட ஷேடோ ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். 2 பேருமே அதை நோட் பண்ணிருப்பாங்க. ஸ்பிளிட் அப் ஆகிறப்ப 2 பேர்த்தையுமே பேப்பர் பாம் கட்டின குனாய் அட்டாக் பண்ணும். ஹீடான் அவனோட வெப்பனை வச்சு தப்பிச்சிருப்பான். காக்குசுன்னு கத்தும் போது நான் என்னோட கையை ஹார்ட் ஆக்கிட்டேன், ஷேடோவை கவனமா பாரு அப்படின்பா காக்குசு. ஒரே ட்ரிக்ல 2 தடவை மாட்ட மாட்டேன் அப்படின்பா ஹீடான். ஆசுமாவோட வெப்பன்ல பேப்பர் பாமோட வீசுவா ஷிகமாரு. என்னடா இது வெடிக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது 2 பேருமே ஷிகமாருவோட ஷேடோ பொசிஷன் ஷூரிகன் ஜுட்ஸ்ல மாட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம். ஆசுமாவோட அந்த வெப்பன்ல ஷிகமாரு அவனோட சக்கராவை செலுத்தி பார்த்திருப்பான் இல்லையா, அது மூலயமா இப்படிப்பட்ட ஜுட்ஸுவை கண்டுபிடிச்சிருப்பான். ஷிகமாரு கீழே இறங்கி இருப்பான். உன்னோட நிலையில இருந்து நாங்க டாச் பண்ணிட்டோம்ல அப்படின்பா ஹீடான். நான் உங்க மேல எரிஞ்சது சக்கரா பிளேட், யார் அதை யூஸ் பண்றாங்களோ அவங்களோட சக்கர நேச்சரை அப்சர்வ் பண்ற ஸ்பெஷல் மெட்டல்ங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஷிகமாரு சொல்லிட்டு இருக்கும்போது காக்குசு இவன் எதை பத்தி சொல்றான்னு கேட்பான் ஹீடான். வாய மூடுறா முட்டாள்மா. இந்த சக்கர பிளேட பொறுத்த வரைக்கும் அதை யூஸ் பண்றவங்களோட சக்கராவை அப்சர்வ் பண்றது மூலமா அவங்களோட ஜுட்சுவையுமே பாத்தீங்கன்னா இது பண்ணும். அந்த வகையில ஷிகமாரு ஜஸ்ட் ஆப்போனன்ட்டோட ஷேடோவை பார்த்து இந்த சக்கரா பிளேட எரிஞ்சா போதும் அப்படின்ட்டு நீங்க கொன்னீங்களா ஆசுமா, அவரோட கிஃப்ட் இது அப்படின்பா ஷிகமாரு. 35 மில்லியனுக்கு ஒர்த்தான அவனான்னு திங்க் பண்ணுவான் காக்குசு. இந்த பாயிண்ட்ல ஷிகமாரு ஆசுமா சொல்லியிருப்பா இல்லையா, லீஃபை சேர்ந்த ஷினோபீஸ ஷோகி பீசஸ சொல்லணும்னா உன்னை குதிரைன்னு சொல்லுவான்னு. அதுக்கு ஷிகமாரு ஏன்னு சொல்லி கேட்டிருப்பான். அது ஒன்னும் அவ்வளோ பவர்ஃபுல்லான பீஸ் இல்ல, ஆனா அதுக்குன்னு தனிப்பட்ட மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு இருப்பாரு. அதாவது எல் ஷேப்ல போய் வெட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காயின் ஜம்ப் பண்ணியும் போகும். அதோட ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உன்னோட ஸ்ட்ராட்டஜி உன்னோட திங்கிங்கும் இருக்கு அப்படின்னு இருப்பாரு. அந்த ஷோகி பீசஸ்ல இருக்க மாதிரியே ஷிகமாரு 2 பீஸ் வெட்டுறதுக்கு தயாரா இருப்பான். ஒன்னு ஹீடான், இன்னொன்னு காக்குசு. காக்குசு இந்த பேப்பர் பாம் போலியானது, ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயத்துக்காக தான் எய்ம் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் குனாயில பேப்பர் பாம் கட்டி அடிச்சாங்க, ஏன்னா செகண்ட் செட் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு. அந்த பேப்பர் பாம்ல இருந்து எஸ்கேப் ஆகிறப்ப எங்க முழு கவனத்தையுமே கிரவுண்டுக்கு கொண்டு வர வச்சான். அந்த ஒரு டைம்ல சக்கரா பிளேட வச்சு அடிக்கிறப்ப எங்களுக்கு லாஸ்ட் செகண்ட்ல தான் இப்படி ஒரு அட்டாக் நடக்குதுன்னு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிதான் அவனோட ஜுட்சுல மாட்டி நகர முடியாம நிக்கிறோம். நல்ல ஒரு டாக்டிஷியன் தான் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவான் காக்குசு ஷிகமாருவை. இதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஷிகமாரு எந்திரிக்கவும் ஹீடான் அலற ஆரம்பிச்சிருவான். காக்குசு ஏன்டா அமைதியா இருக்க, ஏன்டா என் கூட சேர்ந்து நீயும் மாட்டின, எனக்கு தெரிஞ்சு இந்த சிச்சுவேஷன்ல நம்ம மொத்தமா மாட்டிக்கிட்டோம்னு கத்திட்டு இருப்பான். அதேதான் என் பிளான் படி உங்களை பிடிச்சப்பவே மொத்தமா முடிஞ்சிருச்சு அப்படின்பா ஷிகமாரு. இதுக்கப்புறமா அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். ஹீடான மொத்தமா பிடிச்சிருவான். கக்காஷி இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல வேலை செஞ்சான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. ஷிகமாரு அவனோட ஷேடோவை யூஸ் பண்ணி சக்கரா பிளேட் எடுக்கவும் என்னடா பண்ண போறேன்னு கத்துவான் ஹீடான். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஹீடான் தப்பான ஆர்டர்ல வந்து சொதப்பிட்டீங்க அப்படின்னு பேசியிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஷிகமாரு இந்த தடவை நான் சொதப்ப போறதா இல்ல அப்படின்ட்டு பின்னாடி நகருவான். அதே விஷயத்த ஹீடானும் பண்ணுவான். கரெக்டா ஹீடானோட வெப்பன் கிட்ட வரவும் ஷிகமாரு அதை எடுக்க வைப்பான். ஹீடான் அதை எடுக்கவும் உன் முகத்தை நான் மறக்கவே மாட்டேன், என்னைக்கா இருந்தாலும் உன்னோட சாவி என் கையில தான் அப்படின்பா. நீ கண்டிப்பா முட்டாள் தான்ட்டு ஷிகமாரு ஓட ஆரம்பிப்பான். கரெக்டா காகுசுவை அட்டாக் பண்றதுக்கு போயிருப்பான். ஹீடான் காகுசு
காகுசுவை டாச் பண்ண சொல்லுவான். திடீர்னு பார்த்தா காகுசு எஸ்கேப் ஆயிருப்பான். அவனோட கையை அந்த சக்கர பிளேட் எடுக்கும். அதுக்கு தனிப்பட்ட உயிர் இருக்கிற மாதிரி இதயம் துடிக்கிற மாதிரி துடிக்கும் கிரவுண்ட்ல இருந்து. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஈனோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவா. அவனோட கை சுயமா செயல்படும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல அப்படின்னு திங்க் பண்ணுவா ஷிகமாரு. ஆனா இது எப்படி எப்ப பண்ணா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல புகை வந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் கிரவுண்ட் கடியில ஒளிய வச்சிருப்பான் அப்படிங்கிற விஷயத்த ஷிகமாரு அனலைஸ் பண்ணிருப்பான். அக்காட்சுகியை சேர்ந்தவங்க தனிப்பட்ட இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது செம கடுப்பாவது அப்படின்பா ஷிகமாரு. காகுசு முடிஞ்சதுன்னு சொன்னேன், ஆனா என் பவரை பத்தி உனக்கு தெரியாதுல, அதனால இப்ப நீ தூரமா போய்க்க உன்னோட அடுத்த மூவ் பண்றக்கு. என் பாட்டு மாதிரி முட்டாளா இல்லாம இருந்தீங்கன்னா சரி, நீ என்னதான் சண்டை போடுறப்பவும் அனலைஸ் பண்ணாலும் நீ பிளான் பண்ணபடி போகவே போகாது அப்படின்னு காகுசு சொல்லும் போது செம கடுப்பாவான் ஷிகமாரு. ஹீடான் சிரிச்சிட்டு இருப்பான். என் பாட்டு மாதிரி முட்டாளா இல்லாம இருந்தா சரி அப்படின்னு இருப்பான் இல்லையா, எதுக்குடா அப்படி சொன்னேன்ட்டு செம கடுப்பாவான். ஆல்ரெடி நானே சொல்லிருக்கேன் முட்டாள் அப்படின்பா காகுசு. திடீர்னு பார்த்தா ஷிகமாரு ஹீடான கண்ட்ரோல் பண்ணி காகுசுவை அட்டாக் பண்றதுக்கு போவான். கண்ணா பின்னான்னு கையை ஆட்ட வைப்பான். என்னால என்னோட உடம்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதாச்சும் பண்ணு காகுசு அப்படின்னு கத்துவான் ஹீடான். என்ன பின்னாடி கொண்டு போவேன்னு நம்ப முடியல அப்படின்ட்டு டாச் பண்ணுவான் காகுசு. டெட் எண்ட்ல நிக்கும் போது ஷிகமாரு சோஜின்னு கத்தவும் சோஜி சீல் ஃபார்மேஷன் பண்ணிட்டு ஸ்பைக்கி ஹியூமன் பவுல்டரை யூஸ் பண்ணுவான். காகுசு சீல் ஃபார்ம் பண்ணுவான். கக்காஷி ஷரிங்கான யூஸ் பண்ணி காகுசுவோட மூவ்மெண்ட்ஸை ரீட் பண்ணுவாரு. ஹீடான் காகுசுன்னு கத்துவான். சோஜி கிரவுண்ட் வரைக்கும் தோண்டிட்டே போவான். பயங்கரமா பொழுது கிளம்பும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காகுசுஸ் எபிலிட்டிஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட இன்ட்ராகேஷன் ரூம்ல காட்டுவாங்க. ஜான்கையை பிடிச்சி வச்சிருப்பாங்க. இபிகி அவரோட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாரு. லைட் போட்டு உன்னோட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீ யாருங்க அதை சொல்லு அப்படின்னு கேட்பாரு. காகுசுவோட போட்டோவை காமிச்சிட்டு இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்பாரு. செமத்து முறை தெரியாதுன்னு பதில் சொல்லுவான். நல்ல விதமா கேட்டதை என் தப்பு தான், என் வழியிலேயே போய்க்கிறான் அப்படின்பாரு இபிகி. மனுஷன் எந்த வெப்பனை எடுத்தாருன்னு தெரியல, வாயை பொழந்திருப்பான் ஜான்கை. இதோட இந்த எபிசோட் முடியுது.